கதையோட கதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குது. இங்க இருக்கிற அரசாங்கத்துல கொடூரமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, இங்க ஆட்சி செய்றவன் ரொம்ப கொடூரமான அரசன். முன்னொரு காலத்துல இங்க இருக்கிற மக்கள் எல்லோருமே சுதந்திரமாவும், சந்தோஷமாவும் இருந்தாங்க. ஆனா, இப்போ இந்த கொடூரமான அரக்கன்கிட்ட மாட்டிக்கிட்டு அடிமைகளா வாழ்றாங்க. இந்த கொடூர அரசன் என்ன பண்றான்? இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே நிலத்த தோண்டு, தோண்டு அப்படின்னு கட்டாயப்படுத்துறான். ஏன்னா, நிலத்துக்கு அடியில ஒரு மந்திர சக்தி கொண்ட பொருள் இருக்கு. அத ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கான். இந்த சக்தி மட்டும் அவனுக்கு கிடைச்சுச்சுன்னா, அவன் இன்னும் பலசாலியா ஆயிடுவான். இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு அப்படின்னு அவன் நம்பிட்டு இருக்கான். இங்க மக்களும் நிலத்த தோண்டிக்கிட்டே இருக்கும்போது, அவங்க கையில எட்டர்னியம் கல் கிடைக்குது. உடனே அத ராஜா கிட்ட எடுத்துட்டு போறாங்க. சக்தி வாய்ந்த எட்டர்னியம் கல் இப்போ ராஜா கையில கிடைச்சதுனால, இந்த கொடூரமான அரசன் என்ன பண்றான்? ஒரு கிரீடத்த உருவாக்குறான். அந்த சக்தி வாய்ந்த கல்ல வச்ச கிரீடம் மட்டும் அவன் தலையில அணிஞ்சானா, அவனுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். இந்த டைம்ல இந்த கொடூர அரசனுக்கு எதிரா ஒரு சின்ன பையன் களத்துல இறங்குறான். அந்த சின்ன பையன் என்ன பண்றான்? மக்கள் கிட்ட இந்த கொடூரமான அரசனை எதிர்த்து போராடணும் அப்படின்னு மக்களுக்கு உற்சாகத்த குடுக்குறான். இதெல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த கொடூர ராஜா என்ன பண்றான்? இந்த சின்ன பையன தூக்கிலிட உத்தரவிடுறான். இப்போ சின்ன பையன கொல்லும் நேரத்துல சின்ன பையன் மர்மமான முறையில அங்கிருந்து மறைஞ்சிடுறான். மறைஞ்சு போனவன் 6 சக்தி வாய்ந்த தேவர்கள் முன்னாடி நிக்கிறான். இந்த தேவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சின்ன பையன பார்த்து நீ ரொம்ப தைரியமானவனா இருக்க. அதனால நாங்க உன்ன பாராட்டுறோம். அது மட்டும் இல்லாம உன்னுடைய துணிச்சலான செயலால நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு அபூர்வமான சக்திய கொடுக்க போறோம். அந்த சக்திய அடையணும்னா நீ ஷாஜாம் அப்படின்ற வார்த்தைய சொல்லணும். சொன்ன உடனே உனக்கு தேவையான சக்தி எல்லாமே கிடைக்கும். அந்த அரக்க ராஜாவ கொல்ற அளவுக்கு கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, சின்ன பையனும் ஷாஜாம் அப்படின்னு சொல்றான். உடனடியா நம்ப முடியாத அளவுக்கு சக்தி அவனுக்கு கிடைக்குது. சக்தி கிடைச்ச அந்த சின்ன பையன் இப்ப பெரிய ஆளா மாறிடுறான். மேலும் பலசாலியான தோற்றம் கொண்ட ஒரு ஆளாவும் மாறிடுறான். அவனுடைய முதல் வேலை அரண்மனைக்கு திரும்பி போய் ராஜாவ அழிக்கிறது. இப்ப அரண்மனைக்கு திரும்புறான். அந்த சக்தி வாய்ந்த கிரீடத்த போட்டுட்டு இருக்க கொடூர அரசன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் போற வழியில இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அவனுக்கு உண்டான கோவத்தால அந்த முழு நகரத்தையே அழிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த கொடூரமான ராஜாவையும் கொன்னுடுறான். இப்போ நிகழ்காலத்த காட்டுறாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நகரம் மாதிரி இல்ல. இங்க மக்கள பயம்புறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல் ஒண்ணு இருக்கு. இந்த கும்பல் என்ன தேடுறாங்கன்னா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கொடூரமான அரசன் போட்டுக்கிட்டு இருந்த கிரீடம். அந்த கிரீடம் இன்னும் இங்க தான் எங்கேயோ மறைஞ்சு இருக்கு அப்படின்னு நம்பி இந்த கும்பல் அத தேடிட்டு இருக்கு. அந்த பக்கம் கிரீடத்த தேடுற ஆண்ட்ரியா அப்படின்ற லேடிய காட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். பழங்கால பொக்கிஷங்கள கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப திறமையான ஆளு. ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு அவங்க முயற்சி பண்ணதுக்கு பலன் கிடைக்குது. அந்த லேடி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த கிரீடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கிரீடம் வந்து ஒரு குகையில இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்க போறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத விஷயம் ஒண்ணு நடக்குது. அது என்னன்னா, அவங்க கூட்டத்திலேயே இருக்க ஒருத்தன் இவங்களுக்கு துரோகம் செய்றான். கிரீடத்த தேடிட்டு இருக்க கும்பலுக்கு கிரீடம் கிடைச்சிச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்றான். அது என்னன்னா, கிரீடத்த தேடுற அந்த கும்பலுக்கு கீழ தான் இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப கிரீடம் கிடைச்சிச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன சொல்லிடுறான். அந்த கும்பல் இந்த லேடி டீம்ல இருக்க ஒரு நல்லவர கொன்னுடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடிய துப்பாக்கி முனையில நிறுத்தி வச்சு கிரீடத்த என்கிட்ட குடு அப்படின்னு மிரட்டுறாங்க. லேடி இப்போ கீழ முட்டி போட்டு இருக்கும்போது தரையில எழுதப்பட்ட சில வார்த்தைகள கவனிக்கிறாங்க. அத ரொம்ப சத்தமாவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கும்போது ஷாஜாம் என்ற வார்த்தை அவங்க வாயிலிருந்து வருது. உடனடியா இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு.